வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இந்த வாரம் முழுக்க முழுக்க முத்துலிங்கம் அவர்களின் கதைகளை கேட்கப் போகிறோம். 1937 ஜனவரி 19 இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு அருகாமையில் இருக்கிற கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர் முத்துலிங்கம். அப்பாதுரை ராசம்மா தம்பதிகளுக்கு பிறந்த 7 பிள்ளைகளில் 5வதாக பிறந்தவர் இவர். யாழ்ப்பாண கல்லூரியிலேயே பயின்று இவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான படிப்பை முடித்த பின்னாடி இலங்கையில் சார்ட்டர்ட் அக்கௌண்டாகவும் இங்கிலாந்தின் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டாகவும் பட்டம் பெற்று அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக பல நாடுகளுக்கு போன இவர் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் உலக வங்கியிலும் ஐக்கிய நாடுகள் சபையின் OPS பிரிவிலும் முக்கியமான பதவிகளில் கடமையாற்றி தற்சமயம் ஓய்வு பெற்று தன் மனைவி கமலரஞ்சனியுடன் வசித்து வருகிறார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில். இவருடைய மகன் சஞ்சயன், மகள் வைதேகி. இலக்கிய பணி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஏராளமான கதைகள் எழுதியிருக்கிறாரு. அந்த கதைகள் பரிசுகளும் பெற்றிருக்கு. இவர் எழுதிய கதைகளில் இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை வேட்டை நாய். இவருடைய கதைகளை தொடர்ந்து படித்த இந்த வாரம். ஸோ அதில் எனக்கு இந்த வேட்டை நாய் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். கதை தொடங்குறதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அவனோட பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தனக்குன்னு சொந்தமாக ஒரு வேட்டை நாய் வாங்க தீர்மானித்த போது தான் ஆரம்பிச்சது. கடந்த 7 வருஷமாக அவன் வேட்டைக்கு போகிறான். அவனுக்கு அது இயல்பாக வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். துப்பாக்கியை தூக்கி பிடிச்சி குறிப்பார்த்து சுடுற போது வேற எதுலேயும் கிடைக்காத ஒரு இன்பம் அவனுக்கு அதில் கிடைச்சிது. அவனோட நண்பன் ஒருவன் கொடுத்த ஆலோசனையின் பேரில் தான் பறவை வேட்டைக்கு துப்பாக்கி ஒன்று $420 கொடுத்து வாங்கியிருந்தான், பறவை வேட்டைக்கு போகிறதுக்காகவே. அப்போது அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு நடாஷாவோட பழக்கம் இல்லை. ஆனால் வேட்டை நாய் வாங்க போன போது அவளும் தான் வந்தான். அவளுக்கு என்ன வேட்டை நாயை பற்றி தெரியும். ஆனால் நாயோட சொந்தக்காரர் 2 நாய்க்குட்டிகளை காட்டினார். 2மே ரொம்ப உயர்ந்த வகை. சிஸ்பிக் ஜாதி ஒன்று, அது ஒன்னோட விலை வந்து $1000. மற்றது இன்னொன்று காமிச்சார் இல்லையா, அது $800. எதற்கான இந்த விலையில் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். $1000 நாயோட மரபு தொடர் உத்தமமானது, 2வது கொஞ்சம் குறைபாடு உள்ளது. அவன் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி நின்னப்ப நடாஷா அவனை மலிவு விலை நாயை வாங்கும்படி தூண்டுறான். அப்படித்தான் அவன் இந்த வேட்டை நாயை தேர்வு பண்ணான். இப்போ யோசிச்சு பார்த்தா அது முட்டாள்தனமான முடிவுன்னு தோணுச்சு. நடாஷாவை மாதிரி ஒரு கஞ்சத்தனமான பெண்ணை உலகத்திலே பார்க்க முடியாது. 27 வயது வாழ்நாளில் சந்திச்சதும் கிடையாது. 4 வருஷங்களுக்கு முன்னாடி அவளோட நட்பு தொடங்குச்சு. காதல் பிறக்கும்போது மின்னல் தெரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. வழக்கமாக போகிற உணவகத்துக்கு தான் அன்னைக்கு போயிருந்தான். ரொம்ப நெருக்கமான கூட்டம். ஒரு ஒல்லியான பெண் தன் உணவு தட்டை தூக்கிட்டு அவன் மேஜைக்கு பக்கத்தில் வந்து மரியாதைக்காக இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப சாதாரணமாக இருந்த பெண், பார்த்த உடனே மறந்து போகக்கூடிய முகம் கூட. அவன் தாராளமாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்களை மடித்து உட்காந்துக்கிறான். அவன் நல்லா விரித்து உட்காந்துக்கிறா காலை. வந்த பெண், அவளோட ஒல்லியான தேகம் பயிற்சி செய்து உடம்பை பேணியதால் உண்டான மெலிவு அல்ல அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது. பட்டினியால் உண்டான மெலிவு அப்படிங்கிறது அது பார்த்த உடனே கண்ணுக்கு நல்லா தெரியுது. அவளுக்கு முன்பிருந்த பேப்பர் தட்டில் ரொம்ப மலிவான ஆரோக்கியம் குறைந்த உணவு தான் இருந்துச்சு. அவள் உடுத்தி இருந்த உடை, பேச்சு, நடந்த தோரணை எல்லாமே அவள் அமெரிக்க பெண் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துச்சு. உத்து பார்த்த போது அவளுக்கு முன்பு எங்கேயோ பார்த்த நினைவு வந்துச்சு. ஒரு சப்பாத்து கடையில் ஒவ்வொரு சப்பாத்தா அளவு பார்த்து தெரிவு செய்து அதுக்கு மேலே ஏறி நிற்கிறான். இடைக்கு மேலே உடம்பை திருப்பி வலதும் இடதும் குதிய பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் உடலை வளைச்சு இடது கால் குதிய பார்க்குறான். 2 கால்களையும் தட்டி அதோட சத்தத்தை கேட்டு ரசிக்கிறான். நடந்து பார்க்குறான். அந்த நடையில் ஒரு புதிய அசைவு சேர்ந்துக்குச்சுன்னு சொல்லலாம். இடுப்புலையே கையை வச்சுக்கிட்டு போக்குவரத்து போலீஸ்காரன் மாதிரி நடுவீதியில் நிற்கிறான். முன்காலை மாறி மாறி நீட்டி சப்பாத்தினோட நுனிகளை ஆராய்ஞ்சு பார்க்குறான். இது ஆராயதுக்கு சரி பார்க்குறதுக்கோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலையில கூட அதை தூக்கி குழந்தை மாதிரி அணைச்சிக்கிறான். அந்த காட்சி அவன் மனசில் பதிவாய்ந்தது. ஆமாம், அந்த கடையில் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இந்த சப்பாத்து அப்படிங்கும்போது நான் முதல்ல படிக்கும்போது யோசிச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஷூவோ செருப்போ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இப்படி கதைகளை படிக்கும்போது தான்
எப்படி ஒரு நம்ம நாட்டுப்புற கதைகள், கிராமத்து கதைகள், மண் சார்ந்த கதைகள படிக்கும்போது, அங்கிருந்த புதுமையான வார்த்தைகள நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இவரு பெரும்பாலும் வெளிநாடுகள் அதிகமா வாழ்ந்ததுனால, அங்க இருக்கிற மனிதர்களுடைய இயல்புகளை படம் பிடிச்சு, அந்த கதைகள பெரும்பான்மையான கதைகள் இவரோடது. அந்த மாரியான கதைகள் தான் நான் வாசித்தது. அப்படி இருக்கும்போது, இந்த மாதிரியான புது வார்த்தைகள் வந்து நமக்குள்ள ஒரு தேடல குடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம இப்ப கதைக்குள்ள போயிரலாம். திடீர்னு அவகிட்ட, "நீங்க அந்த சப்பாத்த வாங்குறீங்களா?" அப்படின்னா. பறவைய தலையில தூக்குறது மாரி தூக்கி சாய்வா அவன ஆச்சரியத்தோட பார்க்குறா. "நேத்து என்ன கடையில பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னோட கால் அளவு 11. இங்க அமெரிக்காவுல எங்க தேடினாலும் அந்த குதி சப்பாத்து வாங்குறது ரொம்ப கடினம். என்னோட நாட்டிலேயே என் காலுக்கு அளவெடுத்து செஞ்சு தான் தருவாங்க. இங்க அத நெனச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அவளோட சொன்ன உச்சரிப்பு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையா அவ தன்னாட்டு மொழியில சிந்திச்சு, பிறகு ஆங்கிலத்தில மாத்தி மாத்தி பேசினா. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்னும் அவ வாயில நின்னு இளைப்பாறி இளைப்பாறி வந்துச்சு. நீங்க என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லலையே. அந்த சப்பாத்துல ஏறி நின்னபோது உயரமாவும், வசீகரமாவும் இருந்தீங்க. இறுதியா அத வாங்குனீங்களா? இல்லையா? சப்பாத்தி என்னவோ எனக்கு பிடிச்சு தான் இருந்தது. 11 சைஸ் கிடைக்கிறது ரொம்ப கடினம். ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். என்னோட பாதங்கள் ரொம்ப நீளமா இருந்துச்சு. ஆனா சப்பாத்தோட விலை அதிகம். அதனால நான் வாங்கல. அந்த காசுக்கு 2 தண்ணி நிரப்பிய ப்ரா வாங்கி வச்சுக்கலாம். அதனால நான் அத வாங்கல. அப்படின்னு அவ சர்வசாதாரணமா சொன்னா. உங்களுடைய தாய்மொழி ஃப்ரெஞ்சா? இல்ல, இல்ல. உக்ரைன் மொழி, எனக்கு ரஷ்ய மொழி, பிரெஞ்சு மொழி, ஆங்கிலம் எல்லாமே தெரியும். ஒவ்வொரு மொழியிலயும் 1000 வார்த்தைக்கு மேல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. யாரோ நெருக்கமா அடுக்கி வச்சது மாதிரி மணிமணியான பல்லு. அவ விடைபெற்று போகும்போது அட்டைப்பெட்டி கேட்டு வாங்கி அதுல மீதி இருக்கிற உணவை அடைச்சு எடுத்துட்டு புறப்பட்டு போனான். இப்படியான தற்செயலான நட்பு தான் இல்ல ஒரு 4 வருஷம் நட்பா மாறி இன்னைக்கு இருக்கு. அவனுக்கு அவகிட்ட பிடிச்சதே அந்த ஒளிவு மறைவில்லாத வெளிப்படையான தன்மை. தன் மனசுல பட்டதை அப்படியே பட்டுன்னு பேசுறது தான். பிடிக்காத விஷயமும் கூட அதுன்னு சொல்லலாம். ஒரு நாள் திடீர்னு அவளை பார்த்து, "நான் உன்னை காதலிக்கிற முடிவெடுத்திருக்கேன்" அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சரியான முடிவு தான். அதே என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொன்னா. "உன்னோட சம்மதம் இல்லாம நான் எப்படி உன்னை காதலிக்க முடியும்?" "அப்படியா? எவ்வளோ சுலபமா என்ன காதலிக்க முடியும்னு நீ நினைச்சிட்டியா? சில நிபந்தனைகள் இருக்கு எங்க நாட்டு வழக்கப்படி. நாங்க ஒருவரும் ஒரு ரகசியத்தை பரிமாறிக்கணும். அந்த ரகசியம் எங்க 2 பேர்த்துக்கு மட்டும் தெரிஞ்சது. அப்போதான் அதோட பவித்திரத்தன்மை கெடாதுன்னு நினைப்போம். சில பேரு தங்களோட மார்புகள்லயும் கைகள்லயும் பச்சை குத்திக்குவாங்க இல்லையா? நாங்க ரகசியத்தை பரிமாறி உறுதி செஞ்சுக்குவோம். சரி, நீ ஒரு ரகசியம் சொல்லு அப்படின்னு அவன் கேட்குறான். அது எப்படி? நீ தானே முதல்ல காதல சொன்ன, நீ தான் ரகசியத்தை சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா அவ. மாமா தான் எனக்கு எல்லாம் 17 வயசு இருக்கும்போது என்னை விமானத்துல ஏற்றி அமெரிக்காவுக்கு தனியாக அனுப்புனாரு. முதல் விமான பயணம் இல்லையா? வெளியே தைரியமா இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள நடுக்கமா தான் இருந்தது. அப்போ ஒரு விமான நிலையத்துல உட்காந்துருந்தப்ப 5 மணி நேரம் இடைவெளியில காத்திருந்தேன். அப்போ பெரிய உதடுகள் கொண்ட ஒரு கருப்பு பெண்ணு ஒருத்தி வந்து என்கிட்ட குழந்தைய கொடுத்தா. போய் 2 மணி நேரம் ஆகியும் வரவே இல்ல. கொஞ்ச நேரத்துல பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்ல வரலைன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். குழந்தைய பார்த்துக்க முடியாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். ரொம்ப பார்த்து 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 வேற வழியே இல்லாம அந்த குழந்தைய அங்கேயே படுக்க வச்சுட்டு நான் ஏறி போயிட்டேன். இந்த ரகசியத்தை இதுவரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லல, உனக்கு தான் சொல்றேன். ரொம்ப நேரம் அவனை தொலைச்சு எடுக்கிற மாதிரியே பார்த்தான். அந்த பார்வையில கனிவு இல்ல அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது. ரகசியத்தை சொன்னது தப்பா போச்சோ அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிறான். நீ ஒன்றும் செய்ய முடியாது, சொல்லியாச்சு. அவ ரகசியத்தை கேட்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவ ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க கிராமத்து வீட்டுல நானும் அம்மாவும் மட்டும்தான் தங்கியிருந்தோம். சொந்தக்காரங்க எப்பாவது வந்துட்டு போவாங்க. அம்மா மற்ற வீடுகளில் போய் துப்புரவு பணி செய்வாங்க. எப்பவுமே என் மீது அன்பை சொரிந்தபடியே இருக்கு. என் அம்மா ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் எழுப்பி என்னை கூட்டிட்டு போனாங்க. அப்போ எனக்கு 13 வயசு இருக்கும். நான் பூ படைஞ்சு கொஞ்சம் மாதம் தான் இருந்தது. குளிருக்காக மேலங்கி எடுத்து அவசர அவசரமாக பொத்திக்கிட்டு அம்மா கூட ஓடி போனேன். அந்த பஸ்ஸில் 3 மணி நேரம் பிரயாணம் பண்ணி போனேன். அம்மா என்னோட எதிர்காலம் பற்றி நிறைய பேசினாங்க. எல்லாமே எனக்கு மர்மமாக இருந்துச்சு. ஒரு வித உற்சாக பயமும் கூட இருந்துச்சு. ஒரே சமயத்தில் தோன்றி இதயம் படபடத்துச்சுன்னு சொல்லலாம். உற்சாகம் வந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. ஒரு பஸ் நிறுத்தத்தில் இறங்கி 10 நிமிஷம் தூரம் நடந்தோம். அம்மா எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. கூட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க. அம்மா அடிக்கடி மணியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டிடத்துக்கு முன்னாடி வந்து நிற்க சொன்னாங்க. ஒரு தபால் நிலைய மையம். அம்மா சொன்னாங்க, "நீ தயாராரு. இப்போ நீ பார்க்க போறது என்னைக்குமே உன் மனசுக்குள்ள வச்சுக்கணும்" அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நெஞ்சு அடிக்கிற வேகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. நான் குளிர்ல கால்களை மாற்றி 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 வச்சு வச்சு நடுங்கிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் ஆட்கள் ஒவ்வொரு தடவை வெளியில வர ஆரம்பிச்சாங்க. தபால் வண்டியை ஓட்டிட்டு போனாங்க. மீசை வச்ச குண்டான ஒரு மனுஷர் வரும்போது ஒரு தபால் வண்டியில ஏறி அதை ஓட்டிட்டு போனார். அம்மா என்னோட புஜத்தை கிள்ளி, "அந்த மனுஷரை வடிவா பாரு" அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் பார்த்தேன். "அவர் தான் உன் அப்பா" அப்படின்னு சொன்னார். என்னுடைய அப்பா, அவருடைய 13 வயது மகள் புது கையுறை அணிஞ்சுக்கிட்டு அவரை பார்க்கறதுக்காக 200 மைல் பயணம் செஞ்சதையும் 10 அடி தூரத்தில் நின்று பார்த்ததையும் அறியாம அவர் கடந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வீடு நோக்கி வந்துட்டோம்.
இந்த பயணம் தொடர்ந்துச்சு. திரும்பவும் அம்மா ஒரு வார்த்தை கூட பேசல. ரகசியத்தை சொன்னதுக்கு நன்றி. இன்னும் வேற ஏதாவது ரகசியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லை ஒரு காதலனுக்கு ஒரு ரகசியம் தான், இனி அடுத்த காதலனுக்கு தான் அடுத்த ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னு சொல்லி நடாஷாவோட அம்மா செஞ்சது போல நானும் புஜத்தை கிள்ளி அப்படியே அவளை அணைச்சிக்கிட்டேன். காதலிக்கு முடிவெடுத்த பின்னாடி 2 பேரும் சேர்ந்து வாழ தொடங்க ஆரம்பித்தோம். அவகிட்ட எல்லா நட்பண்புகளும் இருந்துச்சு. ஆனால் அவள்கிட்ட சிக்கனமான முறை மட்டும்தான் எனக்கு பிடிக்காம போச்சு. உணவு விஷயத்திலும் அப்படியே தான் இருந்தா. ரொம்ப கொடுமை. அவள் உக்ரைனில் வாழ்ந்தப்ப இல்லைன்னு சொல்லலை. அடுத்த வேளை உணவுக்கு என்ன எங்கிருந்து எப்போ கிடைக்குன்னு தெரியாத வாழ்ந்திருக்கா. அமெரிக்காவில் கூட அப்படி வாழணும்னு இருக்குது. மலிவு உணவை பார்த்து பார்த்து வாங்குவா. மலிவு உணவு என் சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்து தேடி அந்த கோழி எங்கே கிடைக்குன்னு சொல்லி அதை மாதக்கணக்கில் வச்சுருந்து இப்படி தான் அவளுடைய உணவு முறை இருக்குது. செப்டம்பர் பிறந்ததோ அவன் வேட்டைக்கு உரிமம் விண்ணப்பம் செஞ்சான். ஞாயிறு காலைகளில் வேட்டைக்கு போகிறது அவனுக்கு ரொம்ப முக்கியம். அவன் $800 கொடுத்து வாங்கினான் இல்லையா, அந்த வேட்டை நாயை கூட்டிகிட்டு போனான். ஒரு நாளைக்கு 6 வாத்து மட்டும்தான் சொல்லணும், அதுக்கு மேலே சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அவன் வேட்டை நாயை வாங்கியது முழுக்க வேட்டைக்காக மட்டும்தான். அவனு நண்பர்கள் சேர்ந்து வேட்டைக்கு போனாங்க. வாத்தை சுட்டவோட நாய் குளத்துக்குள்ளே கிடக்கிற அந்த வாத்தை போய் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இந்த $800 வாங்கின இந்த வேட்டை நாய் வந்து அதை போய் எடுத்துகிட்டே வரல. எவ்வளவு தூரம் இந்த நாய்க்கு பயிற்சி கொடுத்தும் எடுத்துகிட்டே வரல. வேட்டை நாய்க்கு அன்பு காட்டி கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கண்டிப்போட வளர்த்தான். பயிற்சியாளர் ரொம்ப பயிற்சி கூட கொடுத்தாரு. ஆனாலும் பாருங்க அந்த நாய் சரியா அதோட வேலை செய்யலாம். அப்பதான் அவன் யோசிக்கிறான், நடாசா சொன்ன மாதிரி $800 கொடுத்து வாங்கியிருக்க கூடாதோ, $800 கொடுத்து வாங்கினதுனால தான் இப்படி ஆயிடுச்சோ, $1000 கொடுத்து வாங்கியிருந்தா அந்த நாய் நல்லா செஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நடாசா மேலே ஒரு கொஞ்சம் கோபம் கூட பொங்கிட்டு வந்துச்சு அவனுக்கு. வீட்டுக்கு அதே கோபம் குறையாம திரும்புவான். நடாஷா ஒரு கிராமத்து மனைவி மாதிரி வாசல்லையே காத்துக்கிட்டு இருப்பா. அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். வேகமாக ஓடி வந்து அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்குவான். ஒரு நாள் நடாஷா தலைமையில விரித்து அப்படியே படுத்துட்டு இருந்தான். காலில் இருக்கிற செருப்பு கூட கலட்டாத அப்படியே படுத்திருந்தான். திடீர்னு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு அற்புதமான யோசனை உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் சொன்னான், என்னோட அம்மா என்கிட்ட ஒன்றுமே கேட்டதில்லை, இன்னைக்கும் ஒரு வீட்டை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருமண ஆடையில் ஒரு புகைப்படம், அந்த சின்ன ஆசை கூட என்னால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்கிறான். அவங்க பதிவு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அந்த திருமண ஆடையில் படம் பிடிக்கிறதுக்கு தாயாருக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி தீர்மானித்தாங்க. அவள் பல வருஷங்கள் பார்த்து ஏங்கிய குதிச்சப்பாத்தை, அந்த குதி செருப்பை, ஷூவை அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அதை திருமணத்துக்கு வாங்கி பரிசாக அவன் கொடுக்குறான். திருமண ஆடையை ஒரு நாள் வாடகைக்கு $75 வாடகைக்கு எடுத்து அவள் வாங்குறான். பதிவு கல்யாணம் முடிஞ்ச கையோட இரவல் ஆடையில் புது சப்பாத்தை அணிஞ்சிக்கிட்டு பூச்செண்டை கையில் இதுபடி புகைப்படம் எடுக்கிறாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க திரும்பி பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஒரு நிமிஷம் அவளோட வீட்டுக்குள்ளே புயல் மாலை நுழைஞ்சிட்டு ஒரு பெரும் மோசியோட கதவை சாத்திக்கிறான். அந்த வழியில் எழுத்த மாதிரி ஒரு தபால்காரர் வரும்போது, இந்த தபால்காரர் உங்கள் அப்பாவாக இருப்பாங்களோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் போட்டுடுறான். அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இந்த ரகசியத்தை நீ மட்டும்தான் வச்சுக்கணும்னு சொல்லிடுற, நீ வெளியில் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து சத்தம் போட்டு கதவை சாத்திட்டு அவள் சொல்கிறான், நீ வந்து அந்த குழந்தைய விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு, எனக்கு அது மேலே ரொம்ப கோவத்தை அதுக்கு மேலே அவனால் எடுத்துக்க முடியாமல் கழிவு விலையில் வாங்கின வேட்டை நாயை போல் பாதியிலேயே பரிதாபமாக என்ன செய்யுதுன்னு தெரியாமல் விழிக்கிறான். நசுங்கி போய் இருந்த சூழலில், ரொம்ப கஷ்டமாக இருந்த சூழலில் அவனுக்கு அவளை பார்க்க சிரிப்பு தான் வந்தது. அவனோட வாழ்நாள் முழுக்க அவளோட மனைவியாக இருக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறான். அப்போது அவங்களுக்கு திருமணமாகி 45 நிமிடங்கள் தான் கழிஞ்சிருக்கு அப்படிங்கிற நினைவுக்கு வந்துச்சு. இதோட கதை முடியுது.